எப்போவும் இட்லி, தோசை இந்த மாதிரியே நீங்கள் கொடுக்காம இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக இது ஹெல்த்தியானதும் கூட, எல்லோரும் விரும்பியும் சாப்பிடுவாங்க. இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் அளவு ரவை எடுத்திருக்கேன். அதனால் 2 கப் அளவு இதில் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதித்ததும் எடுத்து வச்சுருக்க ரவையை இதில் சேர்த்துருங்க. நான் 200 கிராம் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்த அளவு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி எல்லாமே எடுத்துருக்குது இந்த ரவை எவ்வளோ எடுத்துருக்கணும் அந்த அளவுக்கு தான் காய்கறியும் எடுத்திருக்கேன். நான் எடுத்திருக்க காய்கறி இந்த ரவைக்கு சரியாக இருக்கும். ரவையை தண்ணியில் போட்டதும் உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணி ரவையை அப்படியே மூடி வச்சுருங்க. இது நல்லா வெந்துடும். நம்ம ஒரு 5 நிமிஷம் கழித்து 10 நிமிஷம் கழித்து எடுக்கும்போது நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும். ஒரு சிலருக்கு உப்புமா இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நம்ம காய்கறியெல்லாம் சேர்த்து கொடுக்கும்போது நம்மளுக்கு ஹெல்த்தியாகவும் கிடைக்கும். அதனால் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாவே இருக்கும். காலையில் டைமில் நம்ம ரொம்ப அவசரமாக வேலை பார்த்துட்ருப்போம். அந்த டைமில் குயிக்காக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் நம்ம முடிக்கணும்னா இதை ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும். இது வந்து டின்னராகவும் எடுத்துக்கலாம், டிஃபனாகவும் எடுத்துக்கலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். பாத்திரத்தில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் வந்து ஒரு 10-15 பூண்டை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். அப்போ தான் நல்ல வாசனையாக இருக்கும். ஒரு பெரிய சைஸ் வெங்காயமும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணி நான் இதில் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். ரொம்ப வதங்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு வதங்கினாலே போதும். நான் 100 கிராம் அளவுக்கு பீன்ஸு சேர்த்துருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் கேரட் இதில் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1/4 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. நிறைய தண்ணி சேர்க்க வேணாம், ஏன்னா நம்ம திரும்பவும் இதை வந்து வேக வைக்கணும். அதனால் அதிகமாக நீங்கள் தண்ணி சேர்க்காதீங்க. லேசாக தண்ணி சேர்த்துட்டு அப்படியே மூடி போட்டு விட்டுட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே இது காய்கறியெல்லாம் வெந்துடும். நம்ம ஆல்ரெடி குட்டி குட்டியாக தான் அதை கட் பண்ணி போட்டிருக்கோம். அதனால் நமக்கு சீக்கிரம் வெந்து கிடச்சிரும். நான் ஒரு 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். இதை நல்லா துருவி எடுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் நல்லா மசிச்சு எடுத்தாலும் சரி, நல்லா மசிச்சுக்கோங்க. எல்லா உருளைக்கிழங்கும் துருவுறதா இருந்தால் துருவிக்கோங்க, மசிக்கிறதா இருந்தால் நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம காய்கறியெல்லாம் வெந்திருக்கோம். காய்கறியை இதில் சேர்த்துடலாம். ஒரு கை நிறைய கொத்தமல்லியை நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி நிறைய போடுங்க. நிறைய கொத்தமல்லி போடும்போது இது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் நிறைய கொத்தமல்லி போடுங்க. நான் ஒரு கை நிறைய அளவு இதில் சேர்த்துருக்கேன். வெந்த காய்கறியும் இதில் சேர்த்துருங்க. இது கொஞ்சம் ஆறுனதும் எல்லாத்தையும் குட்டி குட்டி பாலாக பிடிச்சி ஒரு லெமன் சைஸ் பால் அந்த மாதிரி பிடிச்சி தனியாக எடுத்து வச்சுருங்க. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அடிக்கடி கேட்பாங்க. இது வந்து பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், குட்டீஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் டைமில் அவங்க ஸ்கூல் விட்டு வரும்போது நீங்கள் இது பண்ணி கொடுத்தீங்கன்னா இது ஒரு ஃபில்லிங்கான டிஷ்ஷும் கூட. இது ஹெல்த்தியாகவும் இருக்கும். நமக்கு இதில் நம்ம சேர்த்துருக்க காய்கறியில் ரொம்ப ஹெல்த்தியான காய்கறி. உங்களுக்கு வேறு ஏதாவது காய்கறி வேணும்னாலும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா சாஃப்டாக இருக்கும் ரவை. இந்த டைமில் ரவையெல்லாம் நல்லா ஒன்றா கலந்துடுங்க. கலந்துட்டு உப்பு லேசாக செக் பண்ணிக்கோங்க. உப்பு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு உப்பு பத்தலைனா கூட நீங்கள் இந்த டைமில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம கையில் வந்து ரவை எடுக்கும்பொழுது நம்மளுக்கு ஒரு கொழுக்கட்டை மாதிரி கிடைக்கணும். அது உதிர்த்தா கூட உதிரவே கூடாது. இந்த மாதிரி இருந்தால் தான் இது கரெக்டானது. அப்படி இல்லை அப்படின்னா லேசாக தண்ணி தெளிச்சிக்கோங்க. இல்லை பால் கூட நீங்கள் தெளித்து எல்லாம் ஒன்றா நல்லா கலந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி பால் மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கை உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட வெளியே தெரியாத அளவுக்கு நல்லா கவர் பண்ணிவிடுங்க. கவர் பண்ணிவிட்டு கையில் வச்சு நல்லா உருட்டுனீங்கன்னா வெளியில் தெரியவே தெரியாது. நம்மளுக்கு ரவுண்டான பால் கிடச்சிரும். இப்போ நீங்கள் நம்ம இட்லி பாத்திரத்துலையோ இல்லை ஸ்டீமரில் எதில் வேணால் வச்சு ஒரு 2 நிமிஷம் வச்சாலே போதும். ஏன்னா ஆல்ரெடி அதில் இருக்க காய்கறியும் வெந்தது, உருளைக்கிழங்கும் வெந்தது, ரவையும் வெந்தது இல்லையா. அதனால் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வச்சா போதும், நம்மளுக்கு அழகாக வெந்து கிடச்சிரும். இது வேகிற டைமுக்குள்ளே சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். பாத்திரத்தில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சிட்டிகை அளவு வந்து மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் இதெல்லாம் நல்லா சேர்த்துருங்க. கொத்தமல்லியும் இதில் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா ஒன்றா கலந்துட்டு நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அந்த உருண்டையெல்லாம் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாம் ஒன்றா நல்லா கலந்துருங்க. இப்போ பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கும் ஒரு காரசாரமாக ஒரு சிலர் விரும்புவாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. காரமே சாப்பிடாத ஆளாக இருந்தால் நீங்கள் இந்த தாளிப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படியே கூட சாப்பிடலாம். இது வந்து நீங்கள் தாளிப்பு இல்லாமல் சாப்பிடும்பொழுது சட்னி, இல்லை கார சட்னி, தேங்காய் சட்னி, புதினா சட்னி இது கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த தாளிப்போடு சேர்த்து சாப்பிடும்போது சைட் டிஷ்ஷே இதுக்கு எதுவும் வேண்டவே வேண்டாம். இதை இப்படியே சாப்பிடும்போதே ரொம்ப நல்லாயிருக்கும்.
இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. இப்போ தான் இந்த வீடியோ முதல் தடவை பார்க்குறீங்க, என்னோடய சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸ் ரொம்ப ஹெல்த்தியான டிஃபன் ஸ்நாக்ஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். இதெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு 4000 சப்ஸ்கிரைபர் மேலே வந்திருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னை நம்பி இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறதுனால ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்காக நான் நல்ல நல்ல வீடியோஸாக கண்டிப்பாக நான் போடுறேன். அடுத்து வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.